வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இன்றைய இறைவணக்கம் குரு வணக்கம் பாடல்களை பாட அருள்நிதி சிவபாலா ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இறைவணக்க பாடல். அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்க பாடம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து, தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே, அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தினை மிக அருமையாக ஆழ்ந்த உணர்வோடு நமக்கு வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாகோலமாய் விளைந்த மதி விருந்து, அதைத் தொடர்ந்து மார்கழி கவி, இரண்டுக்கும் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்கள் ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும்
ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. இன்றைய கவியின் தலைப்பு நல்லோர் தந்த பரிசு. பரிசு பொருட்கள் இந்த காலத்தில் நிறையவே கிடைக்கிறது. உங்களுக்கும் கூட 3000 ரூபாய் பரிசு கிடைக்க போகுது. ஆனா யார் தருகின்ற பரிசு பயனாகும்? நோக்கம் என்னவாக இருக்கும் என்றெல்லாம் சில கேள்விகள் சிந்திக்கின்ற போதுதான் நல்லோர் தந்த பரிசு. யார் நல்லவர்கள்? நல்லவருக்கு காலம் இல்லை என்று ஒரு சொல் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? நல்ல சொன்ன யார் கேட்கிறாங்க? அதான் நல்லவங்களுக்கு காலம் இல்லை என்ற அளவிலே தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்றால், இப்போ மகரிஷி வாழ்ந்த காலம் இந்த நூற்றாண்டு. பிரபஞ்சம் தோன்றியது காலக்கணக்குக்கே அப்பாற்பட்டது. இதை பற்றி ஆய்ந்து அனுபவித்த ஞானிகள் வாழ்ந்த காலம் அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. அதே கருத்தை இன்றைக்கும் எப்படி மகர்ஷியால தர முடிகிறது? இன்னும் அடுத்து வரக்கூடிய ஞானிகள் அவர்களும் இதையே அனுபவமாக பார்த்து தரப்போகிறார்கள். சரி, நல்லோர் சொன்ன கருத்துக்களில் எங்கேயாவது பேதம் இருக்கிறதா பாருங்களேன். மதங்கள் வேறு வேறு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அடிப்படை கருத்து இறை உணர்வு, அறநெறி என்ற அடிப்படை கருத்து. இந்த அடிப்படை வாழ்க்கை நெறியில ஏதாவது பேதம் இருக்கிறதா என்று தேடினோம் என்றால் எங்கேயும் கிடையாது. அப்ப எல்லா மகான்களும் ஒரே கருத்தை எப்படி சொல்றாங்க? இன்னும் ஒரு 3000 ஆண்டுகள், மகாபாரதம் எழுதப்பட்டது 3000 ஆண்டுக்கு முன்னாடி, அதுல அமானுஷ்யமான முறையிலே குந்தி கருத்தரிக்கிறார். மாத்திரைக்கும் 2 குழந்தைகள் அதே மாதிரிதான். இதுக்கு பிறகு ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து தான் இயேசுபிரான் பிறக்கிறார். இதே கோட்பாடு அங்கேயும் வருது. கன்னி மேரிக்கு பிறந்தவர் இயேசுபிரான், கன்னி குந்திக்கு பிறந்தவன் கர்ணன். இது எப்படி ஒரே கருத்து 2 இடங்களிலே பிரதிபலிக்கிறது? அது மட்டும் இல்லை, கிருஷ்ண பரமாத்மாவையும் பிரசமான் உடனே அடுத்தவர் கொண்டு மாத்திடுறாங்க இரவோடு இரவாக. இயேசு பிரானையும் அங்கிருந்து இரவோடு இரவாக இடம் மாத்திருவாங்க. இப்படி சில நிகழ்வுகள் எல்லாம் ஒரே மாதிரி எப்படி பிரதிபலிக்கிறது? அதுதான் நல்லவருக்கு காலம் இல்லை. எந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் முழுமை பெற்ற ஞானிகள், நல்லோர்கள், அவருடைய சிந்தனையிலே உதிக்கின்ற கருத்துக்கள், அவர்கள் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே பேதமின்றி மாற்றமின்றி ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே காலம் என்ற கணக்குக்கு அப்பாற்பட்டவர்கள் நல்லோர். அதைத்தான் நல்லவங்களுக்கு காலம் இல்லை. காலம் என்பது ஒரு அளவுகோல். இதிலிருந்து இதுவரைக்கும் முடிந்து போன காலம், மீதம் உள்ளது எதிர்காலம். இப்படி பிரிவுபட்ட நிலையிலே வாழும் காலம் என்றெல்லாம் கணக்கு வைப்பாங்க. இந்த கால கணக்குக்கு அப்பாற்பட்டவர்கள் ஞானிகள், நல்லோர்கள்.
அப்படி நல்லோர் தந்த பரிசு என்ன என்றால், எந்த காலத்துக்கும் சந்ததி சந்ததியாக எந்த காலத்திற்கும் துன்பம் தராத வகையிலே ஒரு வாழ்க்கை நெறிமுறை தருகிறாங்க பாருங்க. அது எந்த இலவசத்தை விட, பரிசை விட மிக உயர்ந்த பரிசு. அது குறையில்லாத நிறைவான பரிசு. அது அதாவது இப்ப இறைவனிடத்துல வேண்டுகின்றோம். குழந்தை பருவத்திலே கல்விக்காக வேண்டுகிறோம், இளமை பருவத்திலே வாழ்க்கை துணைக்கு வேண்டுகிறோம், பிறகு நல்ல குழந்தைகள் செல்வம் வேண்டுகிறோம், கடைசியில பாயில படுக்காம போய் சேர்ந்தா போதுமேன்னு வேண்டுகிறோம். இது ஏன் முதல்லயே மொத்தமா வேண்ட முடியாது? எல்லாரும் பீஸ் பீஸா தான் வேண்டுறாங்க. ஆனா மகிழ்ச்சி தந்திருக்கின்ற சங்கல்பம் பாருங்களேன். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த 5க்கு மேல தேவைப்படாது. அப்ப வேண்டுதல் என்றால் என்றைக்கும் குறைபடாத ஒரு முழுமையான நிறைவான வேண்டுதலாக, அதையும் தந்து வரும் ஞானி தானே, மகான் தானே. அது போல எப்போதும் குறையில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர்கள் தான் நல்லோர். அவங்க எந்த வழியை காட்டினார்கள்? ஒரு பண்பாடு, கலாச்சாரம், மனப்பக்குவம் இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே விலங்குகள் போல் வாழ்ந்த ஆதி மனிதனுடைய காலகட்டத்திலேயே ஒரு சிலர் அறிவிலே மேன்மை பெற்று சிந்தனையில உயர்ந்தார்கள். அவர்கள்தான் இந்த இயற்கை விதி, தெய்வ நீதி என்பதெல்லாம் கண்டெடுத்தார்கள். அப்ப அன்றையிலிருந்து தொடர்ந்து காலங்காலமாக மகான்கள் அவ்வப்போது தோன்றி 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 இந்த சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய வகையிலே, அறநெறிகளை போதிக்கக்கூடிய வகையிலே பண்பாட்டு கல்வியாகவே அதை போதித்து வருகிறார்கள். அதாவது இன்ப துன்பத்திற்கான காரண காரியங்களை அறிகின்ற போது அது ஒரு வகை ஞானம். ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளை எப்படி உருவாக்க முடியும்? டெக்னாலஜி. இது ஒரு வகை ஞானம், விஞ்ஞானம் சொல்கின்றோம். தெரிந்து கொண்டவர் தெரியாதவர்களுக்கு விளக்கி சொல்லுகின்ற, பயிற்சி தருகின்ற ஊடகம்தான் கல்வி, தொழில் கல்வி எல்லாமே. அப்போ தான் அறிந்ததை சமுதாயத்திற்கு வழங்குகின்ற ஒரு கொடை அல்லது ஒரு பரிசு. அப்படி முன்னோர் தந்த பரிசு தான் இன்று வரைக்கும் நாம் தூக்கின்ற விஞ்ஞான வசதிகளும் அறநெறி வாழ்க்கையும். அது இடையிலே தங்கி போனதற்கு வேறு காரணங்கள். ஆனா சுயநலம் இல்லாத ஒரு குருமார் என்றால் அவர் பொருளுக்கோ பதவிக்கோ ஆசைப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா உயிருக்கு கூட பயப்பட மாட்டார்கள். பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர். தெரிந்து மரணத்தை வரவேற்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த உடல் இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து விட்டால் வாழ்வதிலும் சாவதிலும் பெரிய பேதம் ஒன்றும் கிடையாது. அந்த ஞானம் பெற்றவர்கள் தான் முற்றிலும் சுயநலம் கடந்து பொது நலத்திற்கென்றே தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். மகரிஷி கூட உலக நல தொண்டன் என்று தானே சொல்றார். தன்னை குரு என்று எங்கேயாவது காட்டிக்கிட்டாரா? இல்லை எங்கேயாவது பேசினாரா, நான் தான் உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறேன்? இல்லை. அப்போ உலக நல தொண்டனாக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார், இன்ப நிலை தானே வந்ததும் பராபரமே என்ற வகையிலே சமுதாயத்துக்கென்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்.
அவர்கள் போதித்தது எல்லாமே ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தின் சிறப்பு என்ன? விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அத்தனை சிறப்புகளையும் தர வல்லது ஒழுக்கம். ஏன் என்றால், ஒழுக்கம் என்பது தேவ நீதியோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு அறம், அற வாழ்க்கை. அப்ப தெய்வ நீதியோடு இணைந்து விட்டால், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று எல்லோருக்கும் அள்ளித்தரத்தான் தோன்றுமே தவிர, எனக்கு மட்டுமே போதும் என்று இறுக்கி பிடிக்க மாட்டாங்க. அந்த தொண்டு வாழ்க்கையில போதிக்கப்பட்ட ஒழுக்கம். அப்ப முதலில் அறிமுகமாகின்ற போது அதை நாம் பழகுகிறோம். இதுவரைக்கும் தொட்டு கொடுக்கக்கூடிய தீட்சை முறை கிடையாது. மகர்ஷி வந்த பிறகுதான் இந்த உலகத்திற்கே எளிமுறை குண்டலினி யோகம் அறிமுகமாகிறது. இதற்கு முன்பு கிடையாது. அந்த பயிற்சியை தந்து பிறகு தவத்தில் எப்படி மேன்மை பெறுவது என்ற வழிவகையெல்லாம் காட்டி கூடவே இருந்து வழிநடத்தி ஆசிரியரான பிறகு மற்றவர்களுக்கு எப்படி இந்த பயிற்சியை தருவதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். அப்ப கற்றுக்கொள்கின்றோம், பழகுகிறோம். பழக்கம் என்பது பழகுவது. கற்றுத்தருகின்ற செயல்பாடுகளை திரும்ப திரும்ப செய்து செய்து அதை கைவல்யப்படுத்திக் கொள்வது, அதுக்கு பழக்கம். மகிழ்ச்சி தந்தாங்க. அவருக்கு அடுத்த தலைமுறையாக நாம் பயிற்சி தந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மிடத்திலிருந்து அவங்களுக்கு அது போகும். அப்ப இது வழங்கி வருவது வழக்கம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வழங்கி வருவது வழக்கம். அப்ப பழக்கமே தொடர்ந்தால் வழக்கமாகிறது. பழக்கத்துக்கு மூலம் என்ன? ஒழுக்கம். ஏன்னா நல்லதும் பழகலாம், தீயதும் பழகிடலாம். அப்ப எதை ஒழுக்கம், எதை ஒழுங்கினம் சொல்றோம்? நல்லவற்றை பழகினால் அது ஒழுக்கமானது, தீவற்றை பழகிவிட்டால் அது ஒழுங்கினமானது. அப்ப பழகுகின்ற போதே ஒழுக்கத்தை யார் கற்றுக் கொடுப்பார்கள்? சான்றோர்கள், நல்லோர்கள் தான் நம்ம ஒழுக்கத்தை கற்றுத் தருவார்கள். மற்றவர்கள் எப்படி திருடுவது என்றது கற்றுத் தருவார்கள். கடந்த 60 ஆண்டுகளாக, காமராஜருக்கு பிறகு கடந்த 60 ஆண்டுகளாக எப்படி அடுத்தவன் பொருளை திருடுவது என்பதுதான் இங்க தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஏமாறுவதற்கு வெட்கப்படுவது கிடையாதுங்க. ஏமாற்றுவதற்கு தயங்குவதே கிடையாது. இன்னும் நல்லவங்க, கொஞ்சம் வெள்ளந்தியா இருக்கிறவங்க அப்படி சொன்னா, நிறைய ஏமாத்து, இழிச்சவன் கிடைச்சான், நல்லா ஏமாத்து. பாவ புண்ணியத்தை பத்தி கணக்கு தெரியாது. இதுவும் கற்றுத்தரப்பட்டிருக்கிறோம். அப்ப சமுதாயம் எதை கற்றுத்தர வேண்டும்? தாய் தந்தை எதை கற்றுத்தர வேண்டும்? இது எல்லாமே பண்பாட்டு கல்வியாக தொடர்ந்து வந்தால்தான் ஒரு குடும்பமோ சமுதாயமோ தனி மனிதனை கூட நிம்மதியா வாழ முடியும். அதனால் இதெல்லாம் நல்லோர் தந்த பரிசாக சாமி சொல்றாங்க. வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசாகும். இப்ப யார் தரக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள்? ஆழ்ந்த சிந்தனையாளர்கள். எவ்வளவு வாழ்ந்து போனாங்க? 40 ஃப்ரீக்வன்சில இருந்த 0 ஃப்ரீக்வன்சி 0 வரைக்கும் ஆழ்ந்து போனார்கள். அதிலே கண்டெடுத்த அற்புதமான வாழ்க்கை முறைதான் ஆன்மீகம். அறம் சார்ந்த, தெய்வ நீதி சார்ந்த ஆன்மீகம். அதிலே தானும் வாழ்ந்து நிறைவு பெற்று மற்றவர்களுக்கும் போதித்து வந்தார்கள். இதை மட்டுமே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை கோடி மக்கள் தொகை பெருகினாலும்
வளமான வாழ்க்கை எல்லோரும் வாழ முடியும். எனவே மறந்து போன மறைக்கப்பட்ட சில நற்பண்புகள், அவற்றை மீண்டும் கண்டெடுத்து நமக்கு தந்த மகரிஷி அவர்கள். இங்கே வந்ததற்கே நாம் கொஞ்சமாவது புண்ணியம் செய்திருக்கிறோம். இல்லை என்றால் மற்றவங்க மாதிரி நாம எங்கேயாவது சுற்றி தெரியும் இல்லையா? அப்ப ஏன் வாய்ப்பு திருடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் எப்படி வந்தது? அதுதான் நல்லோர் தந்த பரிசு. எனவே எந்த வகையான புலன் கவர்ச்சிக்கும் ஆளாகாமல் நற்பண்புகளை வளர்த்து கொண்டு, நற்குணங்களை வளர்த்து கொண்டு, நற்செயல்கள் மூலமாக இந்த பிறவியை ஒரு நிறைவான வாழ்வாக வாழ்ந்து முடிவோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இணைய வழியே இணைந்துள்ள இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். ஆழமான ஒரு அருமையான 9 மைய தவம் தந்த ஐயாவுக்கும் மகரிஷியினுடைய அந்த 4 வரிகளுக்குள்ளே பொதிந்த கருத்துக்களை ரொம்ப அழகாக எடுத்துரைத்த பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா இறுதியா சொல்லும் போது சொன்னாங்க, அன்பின் மிகுதியால் உலகத்துக்கு அந்த நித்தியமாம் நிலை அறிந்தவர்கள் கொடுத்ததுதான் இன்னைக்கு நாம கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களும் இல்லையா? பழக்கம், அதே போல வழக்கம், வழங்குவது வழக்கம் அப்படின்னு சொன்னார். அருமையான ஒரு புதிய விளக்கம். நன்றிங்கய்யா. அது போல மகரிஷி கொடுத்த அந்த புதிய ஒரு அன்பின் செயல் போலவேதான் பல மகான்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல சூடி கொடுத்த சுடற்கொடியும் அதே போல நம்பிக்கையில இருந்து தானே அறிவின் வளர்ச்சி அடுத்தது விளக்கத்துக்கு போய் முழுமை பேருக்கு போகணும். அதே போல மகரிஷி அவர்களோட அந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டவர் கிடைச்ச ஒரு எதையும் எதிலிருந்தும் எனக்கு ஏதாவது கிடைக்குமா, அதாவது நல்ல விஷயங்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை மகரிஷி மாத்திருக்காங்க. இது என்னுடையது, இது எனக்கு இல்லாதது, எனக்கு வேண்டாம், அதுக்கு நான் இல்லை அப்படிங்கிறது இல்லாம எந்த ஒன்றிலிருந்தும் வேதாத்திரியத்தை கூடவே இணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பார்வை மகரிஷி கொடுத்ததுதான் உண்மையில. இல்லைன்னா விவேகானந்தரோ இல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரோ இல்ல இன்னைக்கு ஆண்டாள் அம்மாவோ பாரதியோ இவ்வளவு புரிஞ்சிருக்குமா? ஏன்னா நான் என்னை மட்டும் வைத்து சொல்றேன். அப்படின்னு பார்க்கும்போது மகரிஷிங்கிற அந்த டிக்ஷனரி இல்லைன்னா நமக்கு புரிஞ்சிருக்குமா? இன்றைய பாடல் கூட அப்படித்தான், ஆண்டாள் அம்மையாருடைய பாடல். இங்க வரிசைய பார்க்கும் போதே இயற்கையோட ஒத்துதான் அவங்களோட பாடல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், அதுல கூட மழை பெய்கிற அந்த ஒரு இயற்கையினுடைய அழகுகளை, அந்த அதிசயத்தை, எப்படி கடலில் இருந்து நீர் ஆவியாக சென்று அதையும் இறைவனுடைய அந்த அவருடைய திறமைகளாக, அதுவும் இறைவனோட திறமை தானே இல்லையா? அந்த காற்று ஆவியாகி மேல போய் கருத்து அதுக்கப்புறம் கொட்டி அது திரும்பவும் திரும்ப அது அதனுடைய போய் சேர வேண்டிய நிலைக்கு போய் சேர போராடி கொண்டே இருக்கிறது. அதே போல அந்த வரிசையில் பார்க்கும்போது அடுத்தது ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. அந்த உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள், அதே போல அடுத்தது ஆனை சாத்தம் கலந்து அந்த கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தம்னு அப்படி இயற்கையை ஒட்டி அப்படியே கொண்டு வருவாங்க. அதே போல இன்றைய பாடலும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. அடுத்த ஓர் உயிரினங்களிலிருந்து வரக்கூடிய உயிரினங்கள்ல ஒன்றாக சிங்கத்தை ஒரு மையப்புள்ளியாக எடுத்துக்கொண்டு இதுல கொடுத்திருக்காங்க. மாரிமலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பூதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கூப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலோர் எம்பாவாய்.
ஒவ்வொரு நாளுமே நம்ம சொல்லாக நேரடியான பொருள் நமக்கு தெரியும். இதுல ஒரு குகையில் இருக்கக்கூடிய சிங்கம், அந்த அடர்ந்த மலை மேகங்கள் சூழ்ந்த மலை, அந்த மலையுடைய குகையில் படுத்து உறங்கும் சிங்கம் திடீர்னு விழிக்குது. திடீர்னு யோசிச்சு அறிவுற்று தீ விழித்து அது எப்படி எழுந்து உடனே வரும். இன்னைக்கு நம்ம நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறோம். அந்த சிறந்த போட்டோகிராபிஸ் எல்லாம் வச்சு காமிக்கும் போது வீடியோஸ்ல அந்த ரொம்ப க்ளோஸ் அப்ல எடுத்திருப்பாங்க. அந்த சிங்கம் அது எவ்வளவு ஒரு அது அதனோட வலிமை, அது எழுந்து நிற்கும் போது எனக்கு அது அப்படியே கற்பனை பண்ண முடிஞ்சது. அம்மா எழுதினது, வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, அப்படி எழுந்து பிடரி மயிர் பொங்க அப்படி நடந்து வருது. அது ஒரு முழக்கத்தோட கிளம்புவது போல நீ கிளம்பி வா அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிடுறாங்க இந்த ஆயர் பெண்கள்லாம். எப்படியே அந்த சிங்கம் எப்படி கிளம்பி அந்த ஒரு வேகத்தோட வலிமையோட வருமோ அது போல நீ வா, அப்படி நீ எழுந்தருளி வா, உன்னுடைய கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன்னுடைய கோவிலிலிருந்து வெளிப்பட்டு நீ எங்க உட்காரணுமோ அந்த அரசனுக்குரிய சிங்காசனத்துல சிம்பம் போல அமர்ந்து என்ன கொடுன்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேங்கிற காரியத்தை ஆராய்ஞ்சு எனக்கு கொடு. எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கணும்னு சொல்லல அவங்க. நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு எது கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டுல பாக்குறோம், நம்ம ஒரு கணவனும் மனைவியும் ஒரு 15-20 வருடங்கள் அவங்களோட காலம், அதாவது அவங்க கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிருக்கு. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும் இல்லைங்களா? ஒரு கணவனுக்கு பிடித்ததோ இல்ல மனைவிக்கு பிடித்ததோ எங்கேயோ ஒரு இடத்துல பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் உடனே வாங்கிட்டு வருவாங்க. கேட்கணும்னு அவசியமே இல்லை. அங்க என்ன அர்த்தம்? எது வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய அன்பும் புரிதலும் 2 பேருக்கும் இருக்கும். ஒரு குழந்தைக்கு கொடுக்கறோம், நம்மிடமே வளரக்கூடிய ஒருத்தருக்கு. அப்போ அந்த படைத்தவனுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். இங்க பரமாத்மாவாக பாக்குறாங்க. நீ நாங்க எதுக்கு வந்தோம்னு ஆராய்ச்சி கொடு. இதுதான் இங்க அந்த முற்றிய நிலைக்கு போகணும்னு விரும்புறாங்க. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, வினைப்பதிவாம் தூய்மை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது விழுந்து விட்டேன். நான் விழுந்த பிறகு இங்க இருந்ததுல மயங்கிட்டேன். நீ என்னை இதுல இருந்து மீட்டு என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கொண்டு போ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதேதான் இங்கேயும் அந்த பெண்மணி சொல்றாங்க. நாங்கள் வந்த காரியத்தை நோக்கத்தை ஆராய்ந்து, என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கோம் நாங்க? ஏன்னா நாங்க எங்கே போய் சேரணுமோ அந்த பரமாத்மாவோடு இணைய, அந்த இறை உணர்வு பெற்று இறைநிலையோடு இணைதல், இதுதான் எங்களோட வாழ்க்கையினுடைய நோக்கம். அதற்கு எங்களுக்கு உதவுவாயாக அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த சிங்கத்தினுடைய தன்மை போல ஒரு சக்தி நமக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த சிங்கத்தை எதனோட தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னா, அந்த உறங்குகின்ற சிங்கம் போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் சக்தி, அது விழித்து எழாமல் இருக்கிறது. அதை விழித்து எழ செய்து அதனுடைய பொறுப்பு என்ன? அதனுடைய பொறுப்பான இடத்தில் இருந்த அந்த சிங்காசனம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே அது ஆசனம்னு இல்லாம, நான் எந்த இடத்துல இருக்கணும், என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய கடமை என்ன என்பதை உணரக்கூடிய மனநிலையை எனக்கு கொடு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேக வேகமான உலகத்துல இந்த பாடலுக்கு நம்ம அர்த்தம் புரிச்சோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு எல்லா திறனும் இருக்கு, அறிவும் இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல இருந்த அந்த ஐக்யூ லெவல் என்பது இன்னைக்கு அவ்வளவு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் சரி, எல்லாருக்குமே. ஆனால் அவன் சரியா தன்னுடைய திறனை வெளிப்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் அலட்சியம், பயம், சோம்பல், பழக்கம் காரணமாக. அப்ப இங்க பழக்கம் நல்லா வழங்கப்பட்ட ஒரு நல்லதையும் எடுத்துக்கொள்ள தயங்கி விட்டது. அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய வல்லமை சிறிதல்ல, அதை நீ தூங்க வச்சுட்டு இருக்காத. விழித்தெழுதல் உன்னுடைய பொறுப்பு. அப்ப அதற்கு நான் மற்றவர்களை குறை கூறி என்ன செய்ய போறேன்? நான் என்னை மாற்றுவது தானே என்னோட பெரிய வேலை. அதுதான் மயிர் பொங்குதல் அப்படிங்கும் போது இங்க இதை எப்படி பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒருமைப்பாடு, உடல் மனம் ஒருமைப்பாடு. இன்றைய நிலையில கண் போன போக்கில கால் போகுது, கால் போன போக்கில மனம் போகிறது. அது இல்லாம மகரிஷி கொடுப்பது போல உடல் உயிர் மனம் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்போட யோக வாழ்வு, மூன்றும் ஒரே திசையில் இருந்தால் வாழ்க்கையில சக்தி பெருகும். அப்போ இந்த முழங்குதல் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்?
என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஆழமா அழுத்தமா முழக்கம் போல நம்மளுடைய மனதில ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுதல். அப்படி தீர்மானமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, காரியத்தை ஆராய்ந்து அதை செய்வதற்கு நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது அப்ப அதற்கு என்ன வழிகள் பின்பற்றலாம்? இந்த வேகமான உலகத்துல நான் என்னை அமைதிப்படுத்தி கொண்டு இந்த முழக்கங்களை நான் என்னுடைய நோக்கம்தான் முக்கியம்னு நினைத்து அதற்கான பயிற்சிகளை தேவையான நல்ல விஷயத்துல எப்படி அந்த மலை குகையிலிருந்து சிங்கம் வெளியே வருகிறதோ அது போல இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திய சரியான முறையில் திசை திருப்பி அந்த அகங்காரம் இல்லாத சரணாகதி நிலைக்கு நாம செல்லும் போது அங்கே அது முழுமையாக நமக்கு ஆளுமையாகும் அப்படிங்கிறது. இது இன்றைய தலைமுறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையோடு இந்த பாடலை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆனால் அந்த அவங்க சொன்ன ஆன்மீக தத்துவமாகட்டும் இல்ல நேரடியான பொருளாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா மகரிஷி உடைய அந்த பாடல் போல உலக மக்கள் மேல் அன்பு கொண்டு அவர்கள் உய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பழக்கமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த பழக்கமும் எங்கே நோக்கம்? இறைநிலையை உணர்வதற்காக. ஆனா அதற்கு ஒரு வயது, மகரிஷி சொல்றாங்க இல்லையா, கருதவம் பயில்வதற்கு வயது 16 வேண்டும். கரு முதிர்ச்சி அடையா முன் அதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? கருதவத்திற்கு அருகதையாக மட்டும் ஜபம், உருவ தியானம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் விளக்கத்தை தேடி போகணும். கருமுதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்குதல் கனி இருப்ப காய் உண்ணும் வகை போலாகும். இப்போ இந்த காய்க்குள்ள இருக்கிறதையும் நம்ம பார்க்க தொடங்கிட்டோம். அதற்கு காரணம் மகரிஷி கொடுத்த இந்த பரந்த விளக்கம் தான். ஏன்னா எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத உணர்த்தின பிறகு இந்த சொல்லுக்குள்ளேயும் சொன்னா இல்லையா, எழுத்தும் இறைவன் எழுதுகோலும் இறைவன் அப்படின்னு பாரதி. அது போல இந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குற பக்குவத்தை கொடுத்த குருவுக்கு நன்றி கூறி இந்த அருமையான வாய்ப்பு நல்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். 3000 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு கிடைச்சதா? நானும் வந்துடுவா பங்குக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு வாங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். பாடல்கள் பாட நண்பர்களை அன்போடு அழைத்தமைகிறேன். வாழ்க வளமுடன். நாங்கள் ஒருத்தராக வந்து ஆளுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். போரில்லா வேதாத்திய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நினைவிலக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளம். பிரம்மஞானக்கு இறைவெளியே தென்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆழ்த்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல்
நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடுங்க பாடுங்க. உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரெண்டு முக்கியமானது ஐயா சொன்னதில் நல்லோருக்கு காலம் இல்லைங்கிறத அந்த ஒப்புமையோடு சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா, மகிழ்ச்சி. அப்புறம் அம்மா சொன்னதில் ஒழுகுதல் ஒழுக்கம், பழகுதல் பழக்கம், இந்த புதுதாக இன்றைக்கு கற்றுக்கொண்டது வழங்குதல் வழக்கம். ஆஹா, அருமை. ஆமாங்கய்யா, வாழ்க வளமுடன். இந்த நல்லவங்களுக்கு காலம் இல்லைங்கிறது வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சிட்டு இருந்தோம். அதாவது நல்லது பண்ணினா அவங்களுக்கு நல்லது நடக்காதுங்கிற மாதிரி. நல்லவங்களுக்கு காலமே இல்லப்பா மீனிங் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆமா, இன்னைக்கு உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றி அம்மா, நன்றிமா. ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு, சிறப்பா இருக்கு. வாழ்க வளமுடன். எனக்கு ஐயா சொல்லும் போது இப்ப அதை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நாள் ஒரு பாடல், அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததாடான்னு தோணும். ஏன் உறங்காதுன்னு சொல்றான்னு இன்னைக்கு புரிஞ்சிருச்சுங்கய்யா. அதேதான் இல்லையா, அவங்களுக்கு அது மக்களுக்கு போய் சேர்கின்ற வரை உறங்காது இல்லையா, நாம கொடுத்தது. நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அருமையான விளக்கம். நன்றிங்கய்யா. அந்த மாடுலேஷன் மாறிட்டுன்னா எல்லாமே மாறிடுறது. நல்லவங்களுக்கு காலமே இல்லப்பா அப்படின்னா அழுத்துக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படியே பல விஷயங்களை நாம எதிர்மறையா கொண்டு போயிட்டோம். ஆமா ஆமா, அதுல நல்ல விஷயங்களை கூட எதிர்மறையா கொண்டு போயிட்டோம். நன்றி, நன்றிங்கய்யா. நன்றி அருளையா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கோதை பைசமையா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி மைதிலிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.